ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ற பர்சன் கொஞ்ச நாள் இந்த எக்ஸசைஸ் பண்றத அப்படியே தள்ளி போட்டோம் அப்படின்னா உங்க பாடியில என்னென்ன நடக்குங்கிறத நான் சொல்றேன். இத உங்க முட்டிங்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த முட்டிக்கு நடுல இந்த ப்ளூ கலர்ல ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தான் நம்ம கார்டிலேஜ்னு சொல்லுவோம். பொதுவா நம்ம உடம்புல இருக்க எல்லா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் பிளட் சப்ளைன்னு ஒண்ணு இருக்கும். பட் இந்த கார்ட்லேஜுக்கு பிளட் சப்ளைன்னு ஒண்ணு கிடையாது. அப்புறம் எப்படி இது ஹெல்த்தியா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நடக்கும் போது, நிற்கும் போது, ஓடும் போது, ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது இங்க ஒரு கம்ப்ரெஷன் விழுகுது இல்ல, இந்த கம்ப்ரெஷன் தான் இதுக்கு போகிற நியூட்ரிஷன் நம்ம சொல்லுவோம். நீங்க எப்பெல்லாம் இந்த எக்ஸசைஸ் பண்ண ஸ்டாப் பண்றீங்களோ அப்பெல்லாம் இங்க போற நியூட்ரிஷனும் ஸ்டாப் ஆயிடும். ரெண்டாவது விஷயம் இந்த சைனோவியல் ஃப்ளூயிட். அதாவது நம்ம உடம்புல நிறைய ஜாயின்ஸ் இருக்கு. அதுல சில ஜாயின்ஸ் எல்லாம் இந்த சைனோவியல் ஃப்ளூயிட்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, ஒரு மூவ்மெண்ட் ஒரு ஜாயின் நடக்கிறப்ப அது ஸ்மூத்தா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த ஃப்ளூயிட் அங்க இருக்கு. இந்த எக்ஸசைஸ் பண்றவங்க எல்லாருக்குமே இந்த ஃப்ளூயிட் அதிக லெவல்லயும் அண்ட் திக்காவும் இருக்கும். நீங்க எக்ஸசைஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா இதோட லெவலும் கம்மியாயிரும், திக்கா இருக்க ஒரு விஷயம் தின்னாவும் மாறிடும். எப்பவுமே ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றப்ப நம்ம மசில் அண்ட் டெண்டான்ஸ்ல ஒரு எலாஸ்டிசிட்டி மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். நம்ம நடுவில் டக்குன்னு எக்ஸசைஸ் பண்ணாதப்ப இந்த எலாஸ்டிசிட்டி போயிடும். கரெக்டா ஒரு நாள் நம்ம திடுப்புன்னு எக்ஸசைஸ் பண்றப்ப இந்த எலாஸ்டிசிட்டி இல்லாதனால நம்மளோட டெண்டான் மசில்ஸ் எல்லாமே டக்குன்னு ஒரு டைட்டான ஒரு ஸ்ட்ரக்சருக்கு போயிடும். நம்ம அது தெரியாம இஷ்டத்துக்கு வெயிட்டை போட்டு அடிச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு மசிலுக்கு எப்படி அந்த ஃபோர்ஸ் அப்சர்வ் பண்றதுன்னு அந்த நேரத்துல தெரியாது. அதனாலதான் நிறைய பேருக்கு இன்ஜுரி ஆகுது. இப்போ ரெகுலரா இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டா நான் அப்படி சொல்ல வரல. ஒரு கேப்புக்கு அப்புறம் நீங்க எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கண்ட்ரோலாவும் கொஞ்சம் ஸ்லோவாவும் ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சியா பண்ண பாருங்க.